எம்ஜிஆருக்கு வந்த ஒரு திருமண பத்திரிகையை அனுப்பியவர் யார் என தெரியவில்லை. திருமணத்துக்கு அழைப்பு கடிதமும் இணைக்கவில்லை. எம்ஜிஆர் அந்த திருமண பத்திரிகையில் உள்ள விலாசத்தை தன் கட்சிக்காரர்களை விட்டு விசாரிக்கச் சொன்னார். அதை அனுப்பியவர் ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளி. ராம் தியேட்டர் எதிரில் அவர் கடை வைத்திருந்தார். சுவரில் பெரிய எம்ஜிஆர் படம் வரைந்திருந்தது. அவர் தீவிரமான எம்ஜிஆர் ரசிகர். அவர் மகளுக்கு திருமணம் நிச்சயமானது. முதல் பத்திரிகையை எம்ஜிஆருக்கு அனுப்பி வைத்தார். கட்சிக்காரர்கள் அந்த தொழிலாளியை கண்டுபிடித்து ஏன் பெயர் முகவரி இல்லாமல் பத்திரிகையை அனுப்பி வைத்தார் என்று கேட்டதற்கு, முதல் பத்திரிகையை குலதெய்வத்திற்கு வைப்பது வழக்கம், நான் என் குலதெய்வத்திற்கு அனுப்பி வைத்தேன், அவ்வளவுதான் என்றார் சாதாரணமாக. ஏழையாக இருந்தும் தன்னிடம் எதுவும் எதிர்பார்க்காமல் தன் மீது இருந்த பாசத்தினால் மட்டுமே திருமண பத்திரிகையை அனுப்பி வைத்த அந்த முகம் தெரியாத தொண்டன் வீட்டு திருமணத்துக்கு சென்றார் எம்ஜிஆர். அவரை பார்த்து எல்லோரும் ஆச்சரியத்தில் உறைந்து போய் நிற்க, எம்ஜிஆர் மணமக்களை வாழ்த்தி பரிசுகளை வாரி வழங்கினார். எம்ஜிஆரால் மட்டுமே இப்படி ஆச்சரியங்களை நிகழ்த்த முடியும்.